வெல்கம் பேக் டு அவர் சேனல் சௌந்தர்யா ஆறுமுகம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டே 2 ஆஃப் எங்கே போகிறோம், கார் பார்க்க போகிறோம். vlog தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நீங்கள் முன்னாடியே வந்து நாங்கள் கியா போய் டெஸ்ட் ட்ரைவ் போனதெல்லாம் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து சார் சொல்லுவார். இன்னைக்கு வந்து நம்ம வந்து டாடா கார் பார்க்க போகிறோம். டாடா நெக்ஸான் அதான் போக போகிறோம். எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் நோ ஐடியா. சார் தான் வந்து ரிசர்ச் பண்ணி வச்சுருக்காரு. நிறையா உட்காந்து ரிசர்ச் பண்ணி என்னென்னமோ சொன்னாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எங்கள் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் அலோவ் பண்ணுவாங்களா தெரியல, போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார் எப்படி இருக்குது என்னென்னு எங்களுக்கு நேரில் போய் பார்க்கணும் எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம். முன்னாடியே நாங்கள் வந்து கரூரில் பார்த்தோம் 2 பேரும். பட் அங்கே டெஸ்ட் ட்ரைவ் வந்து நாங்கள் போகல. இன்றைக்கி அங்கே ஒழுங்காகவும் பார்க்கல. நம்ம கேட்ட மாடல் இல்லை. ஸோ நாங்கள் இன்றைக்கி இங்கே போய் எப்படி இருக்குது மாடல் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வர போகிறோம். நீங்களும் பாருங்கள் கூட. ஓகே. சார் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வண்டி கூட ஒரு டஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. நான் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். ஒரே ஜாலி தாங்க கைஸ். ஒருத்தருக்கு வாங்க போகிறோம் ஜாலி அப்படிங்கிற ஒரு இது வந்துருக்குது. கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கும். போய் இன்றைக்கி டெஸ்ட்டே பார்த்தா தான் எதுன்னு ஃபைனாக பண்ண முடியும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கெஸ் பண்ணுங்கள் நாங்கள் எது வாங்குவோம் அப்படிங்கிறத. ஓகே, அது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வந்து தேங்க்யூ சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, போங்க போங்க. ரெட் கலர் கார். ஆனால் உங்களுக்கு ஒயிட் தான் பிடிக்குமா? ஒயிட்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அதனால் எப்படி இருக்கு காரு பார்க்க? என்ன அப்படின்னா பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. வராரு யாரு வராரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. 5 ஸ்டார் சேஃப்டிங் அதுதான் அப்படி தான் சொல்லி வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. மைலேஜும் நல்லா தான் இருக்கும் டீசலில். இது வந்து மோடலாக இருக்குது கைஸ். காமிக்கிறேன். இதில் டிரைவ் மோட்ஸ் இருக்குது. டெஸ்டே பார்ப்போம். வந்து ஃபுல்லாக பிளாக் இன்டீரியரில் இருக்குது. என்ன அப்புறம் இங்கெல்லாம் கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி இருக்குது. காமிக்கிறேருங்க. இதெல்லாம் கொஞ்சம் எம்டியாக மொக்கையாக இருக்குது. டிஸ்பிளே, ஏசி, திஸ் இஸ் வயர்லெஸ் சார்ஜர். இந்த மோட்லாம் எதுக்கு? இது டிரைவ் மோட்ஸ். எக்கனாமினா கொஞ்சம் மைலேஜ் கொடுக்கும். சிட்டினா எப்போதும் நார்மலாக ஓட்டுறது. ஸ்போர்ட்ஸ்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். டெஸ்ட் ட்ரைவில் காமிக்கிறோம். மேலே சன்ரூஃப். இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்லுங்கள்? இதுவுமே கிட்டத்தட்ட சோனட் அளவுக்கு வந்துடுது ப்ரைஸ் ரேஞ்சு. எல்லாமே சோனட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இங்கே எல்லாம் டிஸ்பிளே ஃபுல்லாகவே இங்கே வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக் டிஸ்பிளே. இதெல்லாம் டச்சு. நெக்ஸானில் வந்து பியூர், கிரியேட்டிவ், ஃபியர்லெஸ், ஸ்மார்ட்லேருந்து இருக்குது. ஸ்மார்ட்டு, பியூரு, கிரியேட்டிவ், ஃபியர்லெஸ். எது இப்போ ரீசெண்டாக ஃபேஸ் லிஃப்ட் வந்தது? இதுதான் ஃபியர்லெஸ். இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது வந்து ஃபியர்லெஸ் வேரியண்ட். இன்னும் பேனரோமிக் வைக்காம விட்டாங்க. ஓகே தான் சீட்டெல்லாம். இதுவுமே வந்து வென்டிலேட்டர் சீட் தான் இது. சரி, டெஸ்ட் ட்ரைவில் பார்ப்போம். இது இருக்குது. இதுவுமே கை வைக்கலாம் நல்லா தான் இருக்குது பாரு. ஓகே தான், குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. பின்னாடி உட்காந்து பார்ப்போம் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு. இருக்க மாதிரி தெரியல உனக்கு? அதே மாதிரி தான் இருக்கா? கிட்டத்தட்ட சோனட் அளவு தான் இருக்கு. ஓகே தான், ரெண்டுமே ஈக்குவலாக தான் எனக்கு தெரியுது. உட்காந்தா கொஞ்சம் ஓகே. 3 பேர் உட்காந்து போகலாம். இதெல்லாம் குவாலிட்டி எப்படி இருக்கு? அதுதான் எனக்கு கொஞ்சம் யோசனை. இதெல்லாம் பாருங்க, இருங்க காமிக்கிறேன். ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி தெரியுது. கொஞ்சம் இங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியுது?
ஆன் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, ஆன் பண்ணதுக்கப்புறமும் செக் பண்ணுங்கள். இப்போ இதுவும் பாருங்கள், போன வீடியோ அந்த டே 1ல் வந்து கியாக்கு போனோம்ல, அப்பயும் வந்து எப்படி இருந்துச்சுங்கிற ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சேம் கிட்டத்தட்ட ஸ்பேஸ் அதோட கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சேம் தான் ரெண்டும். வாங்க டெஸ்ட் ட்ரைவ் இருக்கான்னு கேளுங்க. தடியா இருக்கு பாடி. கைஸ், இதுதான் வந்து பஞ்சு. ரொம்ப குட்டியாக இருக்குது. ஃப்ரண்ட் ஸ்பேஷியஸாக இருக்குது. பேக் அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை, கம்ஃபர்டபுளாகவும் இல்லை. மேம்ஸ் உள்ளே வாங்களேன். பேக் அந்தளவு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஆமாம், அந்தளவுக்கு சீட்டு அந்த நெக்ஸான் அளவுக்கு இல்லை. இதான் ஃபேப்ரிக் சீட்டு, அது லெதர் சீட்டு. இதில் எல்லாம் வெயிலில் தாங்காது மாம்ஸ். போட்டு ஓட்டும் எப்படியுமே இல்லை. ஆனால் கம்ஃபர்டபுள் சீட் பின்னாடி கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது. நெக்ஸானில் ஹெட் ரெஸ்ட்டோட நல்லா இருந்துச்சு அந்த உட்காடுறதுக்கு. மற்றபடி சன்ரூஃப் கிடையாது. ஃப்ரண்ட் ஆனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது மாம்ஸ் உட்காடுறதுக்கு. ஃப்ரண்ட்டு சூப்பர். பேக் வந்து நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். இவ்வளோ தான் கைஸ் பூட் ஸ்பேஸு பஞ்சில். எங்கே இருக்கீங்க இப்போ வந்து நம்ம டாடா ஹேரியரில் இருக்கோம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் நெக்ஸானுக்கும் ஹேரியருக்கும்? என்ன டிஃப்ரென்ஸ்னால் நல்லா இன்னும் ஸ்பேசியஸாக இருக்கும் கேபின் உள்ள. ஓகே தானே, நல்லா தானே இருக்குது. இது நல்லா ஃப்ரீயாக. ஓகே, இது பேனரோமிக் சன்ரூஃப். இங்கே பாருங்க, பேனரோமிக் ஓப்பன் ஆகலையா? இது பேனரோமிக் சன்ரூஃப் தான். இது கூட ஓகே தான். இது நல்ல ஸ்பேசியஸா இருக்கு, பார்க்க நல்லா பெருசா இருக்கு. பட் ஐ திங்க் இதுக்கு செல்டோஸ் வந்து சூப்பர். செல்டோஸ் இன்னும் ஃபுல் டிஸ்ப்ளே மாதிரி இருக்கும் லுக் வைஸ் எல்லாம். இது என்னமோ சிங்குச்சான் கலர்ல இருக்கு, இந்த நியான் கலர். ஓகே தான் கைஸ், ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்ல முடியாது, சூப்பரா இருக்கு. பாடி பில்டிங் இதை அடிச்சுக்கவே முடியாது. டாடால பொறுத்த வரைக்கும் எல்லாமே 5 ஸ்டார் சேஃப்டிங். அதனால சூப்பர். பாப்போம் நெக்ஸ்ட் என்ன. இது வந்து டாடா ஹேரியர். நெக்ஸ்ட் வந்து டாடா சஃபாரி போய் பார்ப்போம். சன்ஷீல்ட் வந்துருது இதுல. நல்லதானே இருக்கு இது. இங்க பாரு, இதுல எத்தனை பேர் உட்காரலாம்னு. இதுல தாராளமா 3 பேர் உட்காரலாம். 4 பேரே உட்காரலாம் போல, அவ்வளவு பெருசா இருக்கு. நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. ஐ திங்க் ஈக்குவலா தான் இருக்கும். நம்ம செல்டோஸும் பார்த்தா நமக்கு தெரியும். பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து என்ன ஹேரியரா? பூட் ஸ்பேஸ் காமிக்கிற பாருங்க. சென்டர்ல இல்லாம சைடுல ஏசி. ஏன் அப்படி வச்சிருக்காங்க? சென்டர்ல இருக்கவங்களுக்கு வராது இல்ல, சைடுல இருக்கு கைஸ். இது ஏசி JBL ஸ்பீக்கர். செம்ம பெருசு. பூட் ஸ்பேஸ் எவ்வளவு லெந்த் பத்தியா? நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு மாம்ஸ். இங்க JBL சப்வூஃபர் வேற இருக்கு. இங்கயா? ஓகே. இது 7 சீட்டரா மாம்ஸ்? இது 7 சீட்டரோ? இது பாரு, இன்னும் கொடூரமா இருக்கு. பெருசா இருக்கு. நம்ம சிட்டிக்குள்ள இதை ஓட்டுறதுக்குள்ள 4 வருஷம் ஆயிடும். ரொம்ப பெருசா இருக்குல்ல. 7 சீட்டர்னால போல. ஆட்டோமேட்டிக்கா மாம்ஸ்? இல்ல, இது வந்து இதுதான் மேனுவல் தான். 7 சீட்டர் கைஸ். இது பேனரோமிக் சன்ரூஃப். ஓகே, உட்கார்ந்து பாருங்க. இங்க டோர் ஹேண்டில் எப்படி இருக்கு பாரு, பிடிக்கிறது. அதான் ரொம்ப ஹார்டா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாமே அப்படிதான் மேம் இருந்துச்சு. நெக்ஸான் பஞ்ச் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. நெக்ஸான்ல இறங்கிறதுக்குள்ள நான் டயர்ட் ஆயிடுறேன். ஆமா, உங்களுக்கு தெரியல பெருசா டிஃபரன்ஸ். எனக்கு ஹைட்டா தெரியுது கொஞ்சம். நம்ம ரோட்டுக்கு அதான் கரெக்ட்.
ஸ்பீட் பிரேக்கருக்கு. ஓகே, இந்த காரை வாங்கி நம்ம எங்கே மாம்ஸ் போக போகிறோம்? 7 பேர் சீட்டு வாங்கி. ஸோ இது ரிஜெக்ட் கைஸ், நமக்கு இது இவ்வளோ பெருசு தேவையில்லை. சஃபாரியா இது? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இங்கே சத்தமே பாரு, பாடி எப்படி இருக்குன்னு. பாடினா எல்லாமே 5 ஸ்டார் தான் சேஃப்டி ரேட்டிங்கில். சரி வாங்க டெஸ்ட் ட்ரைவ் போகலாம். வாங்க போவோம். நெக்ஸ்ட் தான். ஓ, இந்த சீட் வரனால பூட் ஸ்பேஸ் கிடையாதா? இது வேஸ்ட். நகர்த்தி வச்சு வேணா இது பண்ணிக்கலாம். பூட் ஸ்பேஸ்லாம் கம்மி. ஹேரியர் ஓகே. இப்போ வந்து மேடம் ஓட்ட போகிறாங்க காரு. எங்கே போக போகிறீங்க? டிஷு டிஷு டிஷுன்னு வாய் இப்படி வச்சுக்கிறது என்ன விஷயம்? உங்களுக்கு எப்படி இருக்கு உட்கார? எனக்கு எல்லா சீட்லேயும் உட்காந்து ஒரே மாதிரி தான் மேம் தெரியும். ஒழுங்காக தெரியும். இதெல்லாம் என்னது? ஏ பி சி மீனிங். இது ஏ, அது பி, இது சி. ஆக்சிலேட்டரு, பிரேக்கு, கிளச்சு. சீக்கிரம் கார் வாங்கிட்டு டிரைவிங் கற்றுப்பேன். நான் இப்படி மோட போட்டு வா, கார் வந்துருச்சு. போய் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். அம்மா இது இறங்கிடுறதுக்குள்ள நான் இது ஃபியர்லெஸ் அம்மா. ஃபியர்லெஸ் டாப். இதுனா 360 வந்துருது கேமரா. இதில் பாரு, நல்ல வியூ தெரியுது தானே? வெண்டிலேட்டர்ஸ் நல்லா தான் இருக்கு. முன்னாடி என்ன அப்படிங்கிறதுலாம் எப்படி இருக்கு? என்ன பார்க்குறீங்க? எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி இருக்கு ஐஷு? பின்னாடி உட்காந்துருந்தீங்களே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் இருங்க. நீங்கள் வாங்க உள்ள. திரும்பவும் இருந்தா என்ன மாடல்? HD ஆப்ஷனல், HDE ஆப்ஷனல், சன்ரூஃப். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. பஞ்சுக்கு இது ஓகே தானே? நல்லா கீழே இது கம்பேரிட்டிவ்லி இதுதான் மேபி அந்த ட்ரே இல்லாதனாலயா கூட இருக்கலாம் மேம்ஸ். பார்சல் ட்ரே வச்சுட்டோம்னா அகலமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், அதில் ஐ திங்க் முன்னாடி ஸ்பேஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. அதிகம் பண்ணிவிட்டு இங்கே பூட் ஸ்பேஸ் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. இதுதான் அதிகமாக தெரியுது. நல்லா தானே இருக்குது. இதுதான் இருக்கிறதுல பேசிக் மாடல் சன்ரூஃபில். எல்லாமே டீசல்லே இருக்குது. சேர் வந்து அது முடிச்சது இதுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஒரேடியாக பார்த்தா அதோட ஃபீல் தெரியும்னு. உங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம் எப்படி இருந்துச்சு என்னங்கிறதெல்லாம். ஓகே. காஃபி குடிக்கிறாரு. கவனிப்பு தான் இங்கே வந்தாலே சாருக்கு. This one is manual. Yeah. We need to close. To close it's a manual, sir. To open it's a automatic. Yeah. This is the compact SUV, so aram se you will get mileage, so and the powerful also. Same engine for Same engine for Seltos also, same engine for Carens also. Okay. In petrol only it will be different. Yeah, in petrol only we have so many engines. So in the diesel, every vehicle have a same engine.
கைஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சோனல் பார்த்து டைரெக்டாக வீட்டுக்கு வந்தோம். எங்களோட குட்டி குட்டி ரிவ்யூஸ் எல்லாம் நாங்கள் சொல்கிறோம். நெக்ஸான் எப்படி இருந்துச்சு அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். உங்களோட இதில் வந்து நெக்ஸான் வந்து எப்படி இருக்குது, அதோட பாசிட்டிவும் சொல்லுங்கள், நெகட்டிவும் சொல்லுங்கள். நெக்ஸானுக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த இது இருக்கு. ஆனால் ரொம்ப அப்படியே தடியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி ஓகே. நெக்ஸான் டிரைவிங்கில் இதிலெல்லாம் பார்த்தோன்னா ஓகே தான். சீட் நல்லா வைடாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நெக்ஸானில். லெதர் சீட்டு தான். காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ப்ரைஸ் கம்பேரிசன்லாம் கடைசியில் சொல்கிறோம். இதோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸானில் பாசிட்டிவ் அப்படின்னா நல்லா வந்து மைலேஜ் கொடுக்குங்கிறாங்க. பட் கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே ஈக்குவலாக தான் சொல்கிறாங்க. ஷோரூமில் சொல்லும்போது ரெண்டுமே ஈக்குவலாக தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து நெக்ஸானில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங், பாடி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம வந்து சேஃப்டி பார்க்கணும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸான் போகலாம். எனக்கு வந்து சேஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கியாலையுமே சூப்பராக தான் இருந்துச்சு, சோனட்லேயுமே நல்லா தான் இருந்துச்சு. பட் நெக்ஸான் அளவுக்கு அந்த பில்டு குவாலிட்டி வந்து இல்லை. இது 3.5 ஸ்டாருன்னா 3.5. மற்றபடி பில்டு குவாலிட்டிலாம் வந்து சோனட்டுமே வந்து சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை, நல்லாவே இருக்கு பில்டு குவாலிட்டி. எனக்கு ஒரு நெகட்டிவ் வந்து நெக்ஸானில் நான் ஃபீல் பண்ணது நிறைய நெகட்டிவ் இருங்க. நான் எனக்கு ஒரு கேர்ளாக இருந்து ஒரு நெகட்டிவ் சொல்லுவேன். நம்ம கம்ஃபர்டபுள் மேக்ஸிமம் நம்ம கேர்ள்ஸ் வந்து டிரைவிங்கை விட நம்ம அந்த கம்ஃபர்டபுள் பார்ப்போம்ல, அந்த வயசில் வந்து நான் என்னோட ப்ரிஃபரன்சஸில் கம்ஃபர்டபுள் இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இறங்குறதுக்கு ஏறுறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸானுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. மேபி அந்த பில்டு குவாலிட்டியாக என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. இறங்கி ஏறுறதுக்கு எனக்கு நெக்ஸானில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஹெட்ரூம்லாவே கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் நல்லா பட்டுன்னு இடிச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா இடி வாங்கினேன். நான் சஃபகேஷன் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸானில் நான் பின்னாடி உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ப்ராப்பராக எனக்கு வந்து வரவே இல்லை, சுத்தமாக வரவே இல்லை. நான் சொல்ல போகணுன்னா எனக்கு படப்படன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப சஃபகேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெயிலுக்கு அதுமா வந்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸானில் வந்து இப்போவே டெஸ்ட் ட்ரைவ் போகிறதுல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒயர்லெஸ் சார்ஜர் ஒர்க் ஆகலைங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹாரன் ஒர்க் ஆகலைங்கிறாங்க, மேல் ஹாரன் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்று கேட்டதுக்கும் வந்து அது ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்க. அது என்னங்கிறது மறந்துட்டோம். இப்போவே வந்து அவ்வளோ ஒர்க் ஆகலைன்னு சொன்னது வந்து எங்களுக்கு வந்து என்னடா இது இப்போவே எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்மூத்னஸ் எப்படி இருந்துச்சுங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். டிரைவிங்கில் கம்பேர் பண்ணும்போது வந்து சோனட்டுக்கும் நெக்ஸானுக்கும் பார்த்தா சோனட் தான் நல்லா இருந்துச்சு. அந்த இன்ஜின்லேருந்து இதுலேருந்து நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக போணுச்சு. நெக்ஸானில் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல, கொஞ்சம் என்னமோ ரஃப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஆமாம், எனக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நெக்ஸான் வந்து இந்த ஸ்பீட் ரைஸ் பண்ணும்போது தெரியுது, அந்த ஃபீல் தெரியுது. இப்படி முன்னாடி போகிறது எனக்கு அந்த ஃபீல் வருது. பட் கியாவில் வந்து எனக்கு அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக வந்து அந்த ஸ்பீட் எடுக்கிறது வந்து எனக்கு அந்த ஃபீல் ஆச்சு. இன்னொன்று பட்ட சொல்லியே ஆகணும், ஸ்பீட் பிரேக்கரில் வந்து நெக்ஸானில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீல் ஆகுது. சஸ்பென்ஷன்லாம் வந்து கம்மியாக தான் ஃபீல் ஆகுது. கியாவில் கொஞ்சம் தெரியுது. ரொம்ப ஸ்பீடாக போனோம் அப்படின்னா சில இடத்துல வந்து தெரியுது, சில இடத்துல வந்து அந்த ஷேக் லைட்டாக அந்த ஷேக் ஸ்லோவாக போனோன்னா ஷேக் மட்டும்தான் தெரியுது. நெக்ஸானில் அந்த ஷேக் கண்டிப்பாக இருக்குது, ஸ்பீடு தெரியுது. அதுக்கப்புறம் ஸ்பீட் பிரேக்கர் மட்டும்தான் எனக்கு அந்த சஸ்பென்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் பரவாயில்ல. நெக்ஸானில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் அப்போவுமே அந்த சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டில்ட்டாக இருக்கனால நமக்கு வந்து அந்த ஷேக் தெரியுது தான், பாடி ரோல் அந்த வரதெல்லாம் தெரியுது தான், ஷோராக தெரியுது தான். தெரியலேன்னு சொன்னாங்க, ஏதாவது வீடியோ போட்டிருந்தாங்கன்னா நம்பாதீங்க நீங்கள். நெக்ஸானில் கண்டிப்பாக எனக்கு தெரியுது. பின்னாடி நான் உட்காந்து பார்த்ததுல எனக்கு பர்சனல் ஃபீல் வந்து அந்த ஷேக் தெரியுது. பட் சஸ்பென்ஷனில் ஸ்பீட் பிரேக்கரில் அந்த ஸ்மூத்னஸ் தெரியுது. கியாவில் வந்து ரொம்ப நம்ம ஸ்பீடாக போய் ஸ்பீட் பிரேக்கரில் போனோம் அப்படின்னா தான் அந்த சஸ்பென்ஷன் வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லை அப்படின்னா வந்து அதுவுமே கொஞ்சம் ஸ்லோவாக போய் பண்ணோம் அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் தெரியுது. ஸ்பீட் பட் தெரியறது பார்த்தீங்க அப்படின்னா கியாவில் வந்து கம்மியாக தான் தெரியுது எனக்கு. நல்லா ஸ்மூத்தாக ஸ்பீட் ரைஸ் பண்ணுறது. அதில் வந்து ரொம்ப பழைய இன்ஜின், ஆனால் ரொம்ப வருஷமாக இருக்க இன்ஜினால ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. டாட்டாவில் அப்படி கிடையாது.
புது இன்ஜின். அதனால கொஞ்சம் இன்னும் வந்து ரஃப்பாக தான் இருக்குது. அது அந்த ஸ்மூத்னஸ் இல்லை. மற்றபடி இதுவுமே வந்து இது சோனட் வெனியூ ரெண்டுமே வந்து சேம் இன்ஜின் தானே. செல்டாஸும் சேம் இன்ஜின் தான் அந்த டீசல் வேரியண்ட்ல பார்க்கறதுனால. நெக்ஸான் தான் ஒவ்வொரு ப்ரியாரிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸானும் போகலாம், கியாவும் போகலாம். என்ன நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கெஸ் பண்ணி வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொல்கிறதுலே அவங்க கெஸ் பண்ணியிருப்பாங்களே அவங்க. நீங்கள் இருந்தாலும் கெஸ் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நாங்கள் எது சூஸ் பண்ணி வாங்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து எங்களோட பேசுகிறதுல நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்த்திங்கன்னா நெக்ஸானில் வந்து ரொம்ப வந்து மூச்சு அடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாமே ரொம்ப க்ளோஸ்டு ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கியாவில் வந்து ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்துச்சு. பில்டில் அந்த இன்டீரியர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. பேசிக் மாடலே சூப்பராக இருந்துச்சு கம்பேர்ட் டு பஞ்ச். நான் கம்பல்சரி சொல்லுவேன், பஞ்ச் நீங்கள் வாங்குறதுக்கு கியாவில் பேசிக் மாடல் கூட போகலாம், அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருந்துச்சு. ஏன்னா பஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பூத் ஸ்பேஸே இல்லை, நமக்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஏன்பா ஒன்றுமே இல்லை பூத் ஸ்பேஸு. ஃப்ரண்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப கம்மி அமௌண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு நீங்கள் பஞ்சுக்கு போகலாம். எனக்கு பூத் ஸ்பேஸு சேஃப்டி எதிர்பார்த்தா வேணால் போகலாம். எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்மளே எங்கேயாவது லைட்டாக இடிச்சுக்கிட்டா கூட அவ்வளோதான், நமக்கு பயங்கரமாக வலிக்கும். ஆக்சுவலி நாங்கள் இன்னொரு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் அது ரிஜெக்ட் பண்ணிட்டோம். என்னன்னு சொல்லுங்கள், நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது 3XO. சாருக்கு வந்து அதில் வந்து வென்டிலேட்டர் சீட்டு இல்லை. மெயினாக பூட் ஸ்பேஸ் இல்லை. அது ரொம்ப முக்கியம். பூட் ஸ்பேஸ் எங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா ஃப்யூச்சரில் நாங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு தேவைப்படும். அதனால தான் நாங்கள் வந்து அதை வேணான்னு சொல்லிட்டு டெஸ்ட் ட்ரைவே பார்க்கல. வீடியோ லான்ச் ஆனது பார்த்ததுமே எனக்கு மனசு விட்டு போச்சு. அது ஒயிட் கலர் சீட்டு நம்ம அழுக்கு பண்ணிடுவோம் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இதுலேயே நாங்கள் என்ன வேரியன்ட் சூஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன கெஸ் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஓகேவா? என்ன சூஸ் பண்ணியிருப்போம், எந்த கார் சூஸ் பண்ணியிருப்போம், என்ன வேரியன்ட் சூஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கெஸ் பண்ணுங்கள். வேறு எதாவது விட்டுட்டோமா? உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. எங்களுக்கு நெக்ஸானுக்கும் கியாக்கும் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் வந்து எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சார் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். எதுவாக இருந்தாலும் கேளுங்க. ஏதாவது தெரிஞ்சதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். நாங்கள் அப்படி இல்லைன்னா நாங்கள் அந்த கார் எடுக்கிற வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நாங்கள் உட்காந்து பேசி தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம். ஓகேவா? வாங்கி அதை ட்ரை பண்ணி பார்த்து அது எப்படி ஒர்க் ஆகுது எங்களுக்கு எல்லாமே வந்து தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு அதோட ஃபீல் இப்போ எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நாங்கள் போடுறோம். மேக்ஸிமம் இது வந்து கார் சீரீஸில் தான் வரும். நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக தான் இருக்க போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரே ஒரு ப்ரிஃபரன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டே போகிறீங்க அப்படின்னா ஒரே நாளில் போகணும். ஒரே நாளில் 2 காரை நம்ம எத்தனை காரை பார்க்குறோமோ எல்லாத்தையும் ஓட்டி பார்த்தா தான் நமக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். நமக்கு ஸ்மூத்னஸ், சஸ்பென்ஷனு எப்படி ஃபீல் ஆகுது, இன்ஜினு எல்லாமே வந்து ஒரே நாள்லேயே நம்ம பார்த்துடணும் கம்பேர் பண்ணி. அப்போ தான் அதுக்கான ஐடியா நமக்கு வரும். உங்களுக்கு ஓட்டுறதுக்கு எப்படி இருந்துச்சு? நெக்ஸான் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நெக்ஸான் குறை சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது, சூப்பர் தான். ஓகே தான், நல்லா தான் இருக்குது. சேஃப்டியும் ஓகே, மைலேஜும் ஓகே. மற்றபடி ஓவராலாக பார்த்தா நெக்ஸான் ஓகே தான். ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டிஜிட்டலைஸ்டாக இருந்துச்சு நெக்ஸானில். அது கொஞ்சம் லுக்காக தான் இருந்துச்சு. கியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ரெண்டுமே ஓகே தான், குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது இன்டீரியர்ஸ். பட் பில்டு குவாலிட்டி இதில் ஸ்ட்ராங்காக இருக்கனால அதுக்கேற்ற டிசைன் இருக்குது. இங்கே வந்து இதுவுமே பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு டிசைன் இருக்குது. அப்புறம் பேசிக் வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கியாவில் வந்து அந்த சன்ஷீல்டு அதெல்லாம் வந்துடும். நெக்ஸானில் வந்து டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் வரும். அப்படியா? நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. ஆமாம், இல்லையோ, ஹாரியரில் தான் பார்த்தோம் நம்ம. ஆமாம் ஆமாம், சன்ஷீல்டு இல்லை அப்போ நெக்ஸானில். ஆமாம், இல்லை கைஸ், நெக்ஸானில் வந்து சன்ஷீல்டு இல்லை. அதுக்கப்புறம் ஏர் பியூரிஃபையர் இருக்கா? ஏர் பியூரிஃபையர்லாம் இருக்குது, எல்லாத்துலையும் இருக்கு. அவ்வளோதான் கைஸ், இது வந்து எங்களோட பர்சனல் ரிவ்யூ இல்லை மேம்ஸ்? எஸ். ப்ரைஸ் வந்து நெக்ஸான் சோனட் கம்பேர் பண்ணோம்னா சோனட் வந்து அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்க்கு வந்து எவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. ஆனால் நெக்ஸானில் அப்படி கிடையாது, ஓவர் ப்ரைஸாக தெரியுது எனக்கு. உள்ள இருக்க பேசிக் மாடல்லேருந்து டாப் மாடல் வரைக்கும் ரொம்ப அதிகமாக தான் தெரியுது.
ஈவன் பஞ்சுக்குமே எனக்கு அது ஃபீல் ஆச்சு. பேசிக் வேரியண்ட்டில் வந்து இதே நீங்கள் கியாலா பேசிக் வேரியன்ட் போனாலே உங்களுக்கு சன்ரூஃபோட வருது. பஞ்சில் சன்ரூஃபும் கிடையாது, பட் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் பூட் ஸ்பேஸ் கிடையாது. நிறைய ட்ராபேக்ஸுமே இருந்துச்சு பஞ்சிலையுமே. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரியாரிட்டி இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? இது வந்து எங்களோட பர்சனல் ரிவ்யூ கைஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாவது தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சார் வந்து ஒரு கார் எக்ஸ்பர்ட் ஆகிட்டார். இப்போ அவர் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ரிப்ளை பண்ணுவார். சத்தியமாக காரை பற்றி பேசிக் கூட எனக்கு தெரியாது கைஸ். நான் இப்போ கார் வாங்க போறோம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றும் இது எதுக்கு அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பொழுதுனிக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கார் வீடியோவா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வாங்குறோம்னா அதை பத்தி முழுமையா ரிசர்ச் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு தான் நம்ம வாங்கணும். சும்மா போனா 1.5 வருஷமா வரதுக்கு என்ன ட்ரெஸ்ஸா? ட்ரெஸ்ஸையே நான் அப்படிதான் பார்ப்பேன். 4 கடை தான் பார்ப்பேன். 4 கடை பார்த்து 4 ட்ரையல பார்த்து இது பண்ணி தான் முடிவு பண்ணுறது. அப்போ காருன்னா எவ்வளோ பார்க்க வேண்டியது. இது நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 years to 2 years கிட்ட ஆக போகுது கைஸ். நாங்கள் ரொம்ப யோசிச்சு ஒரு ஃபைனலாக ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்கோம். ப்ளஸ் அமௌண்ட்டுமே அதுக்காக சேவிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது அந்த இதெல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் பேக்ரவுண்டில் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் மெயினாக இவ்வளோ நாள் நாங்கள் அதெல்லாம் கார் வீடியோவில் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் வந்து எதாவது டவுட்னா சொன்ன மாதிரி கேளுங்க. இவங்க உங்களுக்கு பர்சனலாகவே ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, ஓகேவா? ஓகே. அரணிதி அன்பன் உங்களுக்கு வரும் கமெண்ட், ஓகேவா? உங்க இதுல இருந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. அப்ப நான் தானே பண்ணுவேன். நீங்க பர்சனலா இருக்கிறதுல உங்களோட இதுல இருந்து பண்ணுங்க. அப்பதானே உங்களுக்கு தெரியும். உங்க அண்ணாங்கிறாங்கல போய் பண்ணுங்க. ஓகே கைஸ், நாங்க வந்து நெக்ஸ்ட் வந்து கார் வாங்கிட்டு உங்களை வந்து சந்திக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐஷு மாம் சவுந்தி ஐஷு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.